ஆரம்பிச்சிருச்சு. மினா கூடாரங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மினாவுக்கு வந்து ஜதீது மினான்னு சொல்லுவாங்க. ஜதீது மினான்னு சொன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட மினா. ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டருக்கு புதுசா மினா உருவாக்கி இருக்காங்க. இந்த பக்கமா முஸ்தலிஃபா பக்கமா புதுசா உருவாக்கி இருக்காங்க. அந்த மினா தான் நீங்க பாக்குறீங்க. மாஷா அல்லாஹ், ரைட் சைடுல பாருங்க. இந்த மினாவை பற்றி நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல சொன்னாங்க, மினா என்பது தாயின் கருவறை போன்றதுன்னு சொன்னாங்க. மினா இருக்கு இல்லையா, இந்த மினா என்பது தாயின் கருவறை போன்றதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு தாயோட கருவறைக்காக வந்துட்டு முதல்ல விந்து துளியா இருக்கு, ரத்த துளியா இருக்கு, சதக்கட்டியா இருக்கு. 9 மாசம் 10 மாசம் குழந்தைக்கும் அந்த தாயுடைய கருவறை இடம் கொடுக்குது. ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலை வரை எப்படி இடம் கொடுக்குதோ அதே போல எத்தனை லட்சம் நபர்கள் வந்தாலும் இந்த மினா இடம் கொடுக்கும்னு சொன்னாங்க. அவர்கள் சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னுடைய வாக்குறுதி பொய்யாகாது. அது உண்மை என்பதற்கு இதுவே ஆதாரம். அந்த காலத்துல எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு 1400 வருஷம் ஆச்சு. 40 லட்சம் ஹாஜிகள் இங்க வந்து தங்குறாங்க. அவ்வளவுதானே வருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய வாக்கு உண்மை என்பதற்கு இதுவே ஆதாரம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, ரைட் சைடுல பாத்துக்கிட்டே வாங்க. ஆபிரகாம் யானைப்படை அழிக்கப்பட்ட இடம் ரைட் சைடு.